ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சைவன் கதை நேரத்தில் இன்றைக்கி சிங்கத்தை முட்டாளாக்கிய குட்டி முயல் சின்ன கதை கேட்கலாமா? கதை கேட்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி தான் சைவன் கதை நேரத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. நிறைய குட்டி குட்டி கதைகள் உங்கள் வீடு நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க கேட்கலாம். சிங்கத்தை முட்டாளாக்கிய குட்டி முயல். இந்த கதையோட நீதி என்னன்னு கதை முடிவில் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். கதை கேட்கலாமா? ஒரு அடர்ந்த அழகான காடு. ஆனால் அந்த காட்டுக்குள்ளே எல்லா மிருகங்களும் பயத்தோடவே வாழ்ந்து வந்தாங்களாம். என்ன பயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காட்டில் ஒரு கொடூரமான சிங்கம் இருந்ததாம். அந்த சிங்கம் தன்னுடைய பசிக்காக மட்டும் இல்லாமல் தன்னுடைய பொழுதுபோக்குக்காக எப்போ பார்த்தாலும் எல்லா மிருகங்களையும் கொன்று குவிச்சுதான். அதனால் எல்லா மிருகங்களும் பயந்து நடுங்கி தான் வீட்டை விட்டவே வெளியில் வர முடியாமல் பயந்து போய் உட்காந்துருந்தாங்களாம். இப்படி எல்லாரையும் இந்த சிங்கம் கொன்று சாப்பிட்ருச்சுன்னா நம்ம கொஞ்ச நாளில் இந்த காட்டுக்குள்ளே யாருமே இருக்க மாட்டோம், எல்லாருமே இறந்து போயிடுவோமே அப்படின்னு எல்லாம் பயந்து நடுங்குச்சான். இந்த கொடூரமான சிங்கத்தை எப்படி அடக்கிறது அப்படின்னு எல்லா மிருகங்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்ததாம். அந்த முடிவை இந்த சிங்கத்துக்கிட்ட யார் போய் சொல்கிறது அப்படின்னு ஒரு பயம். உடனே ஒரு குரங்கு சொல்லிச்சான், இதை நானே அந்த சிங்கராஜா கிட்ட போய் சொல்கிறேன், எனக்கு என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி அந்த குரங்கு சிங்கத்தை போய் பார்த்துச்சான். எஜமா, நீங்கள் இப்படி எங்கள் எல்லாரையும் வேட்டையாடி கொள்றதுக்கு பதிலாக நாங்களே ஒருத்தராக தினமும் உன்னோட குகைக்கு வந்துடுறோம், எங்களில் நீ சாப்பிட்டு சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிச்சான். இந்த சிங்கமும் ஆஹா, இது நல்ல ஐடியாவாக இருக்குது, அப்படி நீங்கள் வராமல் இருந்தீங்கன்னா உங்கள் எல்லாரையும் நான் ஒரே நாளில் கொண்டு குவிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிச்சான். அதிலிருந்து ஒவ்வொரு சிங்கமாக தினமும் சிங்கத்துக்கிட்ட வந்து தான் உயிரை விட்டதான் மிருகங்கள். ஒரு முயலோட டேர்ன் வந்துதான். அந்த முயல் அன்னைக்கு ரொம்ப லேட்டாக வந்துதான். குட்டி மயிலே, என்ன இவ்வளோ லேட்டாக வர்ற? எஜமா, ஒரு கிணத்துல உங்களை மாதிரி ஒரு சிங்கம் என்னை இங்கே வர விடாமல் பயங்கரமாக மிரட்டிடுச்சு. என்ன மாதிரியே ஒருத்தனா எங்கே அப்படின்னு எட்டி தொப்புன்னு அந்த சிங்கம் கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சான். தான் புத்திசாலித்தனத்தால் அந்த முயல் சிங்கத்தை கொண்டுருச்சான். எல்லா மிருகங்களும் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணாங்களாம். பிடிச்சிருக்கா? நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்ன? தேங்க்யூ.